நம்ம ரொட்டீன் ஆரம்பிச்சிரு. என்ன நிஷா சமையலா அடித்து பொழந்துக்கிட்டு சாப்பாடு இந்த காய்கறியெல்லாம் இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கா பாருங்கள். இதெல்லாம் சமைச்சு எப்போ சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது? காய்கறிலாம் சாப்பிடுவாங்க, அப்புறம் சூத்தாலையாக சாப்பிடுவாங்க. எங்கடி கத்திரிக்காய் போட சொன்ன போடலை, வதக்கி போட்டிருக்கியா? எங்கே போட்டிருக்க? எல்லா கத்திரிக்காயும் போட்டுற வேண்டியதானே? அடப்பாவி வச்சிருந்து என்ன செய்ய போகிற? எனக்கு கத்திரிக்காய் செஞ்சு கொடுறீங்க தானே கேட்டேன். கத்திரிக்காய் வீட்டில் யாருமே திங்க மாட்டீங்க, எனக்காவது செஞ்சு கொடுக்கலாம்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து சாப்பிட நேற்று காய்கறி வாங்கையிலே வந்து சொல்லிட்டேன் நிஷா கிட்ட, ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் கத்திரிக்காய் வாங்க நிஷான்னு. 10 ரூபாய்க்கு நல்லா ஒரு 10 கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. 6 7 8 கீழே கிடக்கு. 8 தான் கிடக்கு. 1 2 3 4 5 6 கீழே ஒரு 2 3 போட்டுங்க. இதெல்லாம் எங்கே சேர்க்குறது? அதான் பாருங்க எத்தனை 4ஆ? 4 3 7ஆ? 8 தான் கிடக்குண்ணே. இப்போ என்ன சொன்னேன்? 8 நீ ஒரு 3 11 கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு. பரவாயில்ல தானே, விலை கம்மியாக பண்ணேன். ஒரு கத்திரிக்காய் இப்போ 1 ரூபா தான். மாங்காய் தின்னுக்கிட்டு. சரி, உங்கள் வீட்டில் சமையல் ஆகிடுச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க சார். சாப்பிட போகிறோம்ல, இப்போ தான் சோறே, இப்போ தான் குழம்பே வச்சுக்கிட்டு சோறு ஆகிடுச்சு. சாம்பார் ஆகிடுச்சு. அது இன்னும் 2 நிமிஷம். மணி 2:30. ஓகே, ரெடி பண்ணு சாப்பிடுவோம். வயிற்ற பசிக்கு.